إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் உசூலுல் ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள் சம்பந்தமான சில விடயங்களை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே நாம் பார்க்க போவது இந்த ஹதீஸ் கலையினுடைய அடிப்படைகள் தொடர்பாக, அதாவது தைசீருல் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற ஒரு நூல் ஷேக் துக்தூர் மஹ்மூத் தஹான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்குரிய ஒரு நூல். அந்த நூல் தேவையான இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் எங்களுக்கு போடலாம். சொல்லக்கூடிய குறிப்புகளை நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அந்த நூலில் ஹதீஸ் கலை தொடர்பான அடிப்படைகள் மிக சுருக்கமாக சொல்லப்படுகின்ற ஒரு நூல். இப்போ நாம் நிறைய ஹதீஸ்களை படித்திருக்கக்கூடிய நாம் அந்த ஹதீஸ் கலையினுடைய அடிப்படைகள் சம்பந்தமாகவும் ஒரு சிறிய ஒரு அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். எனவே இதில் இவர் தலைப்பு போடுகின்ற போது தாரீஃபாத்துன் அவ்வலியா என்று சொல்றார். அதாவது முதலாவது ஒரு அறிமுகம். தாரீஃபாத் என்றால் அறிமுகங்கள் பன்மையாக வருகிறது. இந்த அறிமுகம் இதில் இவர் இதில் முதலாவதாக சொல்கிறார், இந்த இல்முல் முஸ்தலஹ் ஹுவ இல்முன் பி உசூலின் வ கவாயித யுஅரஃபு பிஹா அஹ்வாலு ஸனதி வல் மத்னி மின் ஹைசுல் கபூலு வர்ரத். இது அடிப்படையான விதிகளை கொண்ட ஒரு அறிவாகும். அதாவது ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள் விதிகளை கொண்ட ஒரு இல்ம். இதன் மூலம் எது அறியப்படும் என்று சொன்னால் அஸ்ஸனத் வல் மத்ன். இப்போ சனத் என்று சொன்னால் நீங்க அறிவிப்பாளர் வரிசை, அப்படித்தானே? அதை நான் பின்னாலேயும் விளங்கப்படுத்துவார். அறிவிப்பாளர் வரிசைக்கு என்ன சொல்றது? சனத் என்று சொல்றது. மத்ன் என்று சொன்னா அந்த ஹதீஸினுடைய மூல வார்த்தைகள், ஹதீஸினுடைய அந்த வாசகம் இருக்குதா இல்லையா, அதுக்கு சொல்றது மத்ன். அதுக்கு என்ன சொல்றது? மத்ன். நாங்கள் ஒரு ஹதீஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்கு. அந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு என்ன சொல்லப்படும்? சனத் என்று சொல்லப்படும். சரியா? அந்த அறிவிப்பாளர் வரிசை முடிந்த பிறகு என்ன செய்யும்? ஹதீஸ் ஆரம்பமாகும். அறிவிப்பாளர் வரிசை முடிந்த பிறகு என்ன செய்யும்? ஹதீஸ் ஆரம்பமாகும். இல்லைங்களா? ஹதீஸ் ஆரம்பமாகும். அப்ப அந்த ஹதீஸுடைய அந்த வார்த்தைகள், நபியாவோட அந்த கூற்று இருக்குது, அதுக்கு சொல்றது என்ன? மத்ன் என்று சொல்றது. சரியா? எனவே மின் ஹைசுல் கபூலு வர்ரத். எனவே இது என்ன செய்யப்படும்? அந்த அறிவிப்பாளர் வரிசையை வைத்து அதில் உள்ள வார்த்தைகளை வைத்து அது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது ரத் என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். சரியா? எனவே இதை பற்றி தான் இப்ப இந்த இதுல நாங்க பேச போறோம். இது அடிப்படை. அப்ப இது என்னன்னு சொன்னால்
அந்த ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள் என்று சொல்கின்ற போது அதில் இதுதான் ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய பகுதி. ஒன்று வந்து அந்த அறிவிப்பாளர் வரிசை, அடுத்து ஹதீஸில் உள்ள அந்த மூல வார்த்தைகள். சரியா? அப்ப எனவே மௌதுஉஹு அடுத்து சொல்றார், இதனுடைய தலைப்பு. மௌதுன்னு என்ன? தலைப்பு. அப்ப இதனுடைய தலைப்பு இதுதான், அஸ்ஸனது வல் மத்னு மின் ஹைசுல் கபூலு வர் ரத். அப்ப நாங்க நேரத்தில் பார்த்த மாதிரி தான் இது. அந்த அறிவிப்பாளர் வரிசையும் அந்த ஹதீஸினுடைய அந்த மூலத்தையும் ஒன்று ஏற்றுக்கொள்வது அல்லது என்னது மறுத்தல் என்பது தொடர்பான ஒரு இல்ம் தான் இது. அதுதான் இந்த தலைப்பு, அதுதான் இந்த தலைப்பு. சரி, இதை படிப்பதனுடைய பலன் என்ன? இதை படிப்பதனுடைய பலனை மூன்றாவது சொல்கிறார். மூன்றாவது என்ன சொல்கிறார்? தம்யீசு ஸஹீஹி மினஸ் ஸகீமி மினல் அஹாதீஸ். எனவே ஹதீஸ்களில் அந்த ஸகீம் என்ற பலவீனமானவற்றிலிருந்து ஸஹீஹை என்ன செய்வது? பிரித்தறிவது. இதனுடைய பலன் என்ன? இந்த கலையை நாம் கற்றுக்கொள்வதனுடைய பலன் வந்து என்னதான்? அப்ப பலவீனமானதிலிருந்து ضعீஃபிலிருந்து எது பிரித்தறியப்படும்? ஸஹீஹ் ஆதாரபூர்வமானது என்பது பிரித்தறியப்படும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பை நீங்க சுருக்கமா எழுதி கொண்டீங்களா? இப்ப நான் சொன்னதை இப்ப நீங்க என்ன சுருக்கமா எழுதி கொள்ளணும் என்று சொன்னா இப்படிதான். நீங்க சிம்பிள் எடுத்தீங்கன்னா சரி, எப்படி எடுக்க வேணும்? மிக சிம்பிளாக என்ன விளங்க வேணும்டா, இப்ப ஹதீஸ் கலை என்றா என்ன? ஹதீஸ் கலை, இந்த ஹதீஸ் கலையுடைய இல்ம் அறிவென்றால் என்ன? சுருக்கமா நீங்க என்ன எழுதி கொள்ள வேணும்? அதாவது ஹதீஸ் கலையுடைய அடிப்படைகள், விதிகள், இந்த அந்த இல்ம் தான் இது, அந்த அறிவு. இதுல வந்து எது கற்றுக்கொள்ளப்படும், எதை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையும் ஹதீஸினுடைய அந்த மூல வார்த்தைகளையும். அப்ப அதை வைத்துத்தான் என்ன செய்யப்படும்? ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுப்பதா என்பது என்ன செய்யப்படும்? ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே இதை நாம் கற்றுக்கொள்வதனுடைய பலன் என்ன? ஸஹீஹ் பலவீனமான ضعீஃபிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஸஹீஹை பிரித்து அறிந்து கொள்ளலாம். அதில் நீங்க சுருக்கமாக எழுதி கொண்ட விஷயங்கள். அப்ப இதனுடைய பலன் வந்து ضعீஃபிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஸஹீஹை நாம் பிரித்து அறிந்து கொள்ளலாம் என்பதுதான். சரி, அப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம். இப்ப ஹதீஸ் என்ற வார்த்தை இருக்குதானே, இப்ப ஹதீஸ் என்ற வார்த்தையை நாம் எடுத்தால், இதை நாங்க முன்னாலே படிச்சோம். ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் வந்து புதியது, ஜதீத் என்ற அர்த்தம் இருக்குது. ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நேரடி பொருள் வந்து அல் ஜதீத், புதியது என்ற அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. புரியுதா சொல்றது? இப்ப நாம் இதுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா நடைமுறை ரீதியாக மார்க்கத்துடைய கோணத்தில் இது எப்படி பார்க்கப்படும்? இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது நபி அவர்களோடு இணைக்கப்படுகின்ற நபியுடைய வார்த்தைகள், நபியுடைய செயல்கள், நபி அவர்கள் அங்கீகரித்தவைகள், அதே போன்று நபியுடைய அந்த குணாதிசயங்கள், நபியுடைய பண்புகள். பண்புகள் என்று சொன்னா பண்புகள் ரெண்டாக பிரிக்கலாம். பண்புகள் எத்தனையா பிரிக்கலாம்? சரி, இப்ப திரும்ப ஹதீஸ் என்ன நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம். நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம். அடுத்து என்ன? அவர்களுடைய பண்புகள். அவர்களுடைய பண்புகள். பண்புகளை வந்து எத்தனையாக பார்க்கலாம்? இரண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து அவர்களுடைய உடல் ரீதியான அந்த தன்மைகள் இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உடல் ரீதியாக அவங்க உடல் இப்படி இருந்தது, அவங்க மிக உயர்ந்தவர்களாகவும் இல்லை, குட்டையானவர்களாகவும் இல்லை, அவர்கள் மலர்ந்த முகத்தோடு காட்சி அளிப்பார்கள். இதெல்லாம் என்ன? அதாவது வெளிப்படையான அந்த தன்மைகள், வெளிப்படையான அந்த தன்மைகள். அதே போன்று நபி அவர்கள் அதிக வெட்க குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இது வந்து எது? மறைமுகமான உள்ளம் சார்ந்த அந்த பண்புகளாக இருக்கும். இந்த ரெண்டு வகையும் அதுல வரும், அதுல உள்ளடங்கும். சரியா? எனவே இதுதான் ஹதீஸுக்குரிய விளக்கம். ஹதீஸ் என்றால் என்ன? அதே போன்று இதில் நாம் அடுத்ததாக ஒன்றை பார்ப்போம். அதாவது அல் ஹபர் என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? ஹபர். ஹபர் என்றா என்ன? நேரடி மீனிங் செய்தி. ஹபர் என்ன?
செய்தி. சரிதான் அவங்க சொல்றது. எனவே இதுல நாங்க நடைமுறை ரீதியாக மார்க்கத்துடைய கோணத்திலே இதை அணுகின்ற போது இது ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு நேர்பாடான வார்த்தை தான். ஹதீஸ் என்றாலும் செய்தி என்ற அர்த்தம் இருக்கிறது, ஹபர் என்றாலும் என்ன அர்த்தம் இருக்குது, செய்தி என்ற அர்த்தம் இருக்கிறது. மொழி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். ஹதீஸ் என்றாலும் செய்தி, ஹதீஸ் என்றது புதியதுக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு, அது ஒரு விஷயம். ஆனா ஹதீஸ் என்பது எதுக்கும் பயன்படுத்தப்படும், செய்தி. ஹபர் என்பதும் என்னதான், செய்தி. அப்ப இரண்டு வார்த்தைகளும் என்னதான் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது என்பது ஒரு விளக்கம். இல்ல 3 விளக்கம் சொல்லுவாங்க. இரண்டாவது விளக்கம் என்னவென்று சொன்னால், இரண்டாவது விளக்கம் அதாவது அதற்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது. இப்ப நாங்க ஹதீஸ் என்று சொல்லும் போது அது யாரோட சம்பந்தப்படும், நபி அவர்களோட. நபியுடைய சொல்லுங்க, நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்ற விஷயங்கள். சரிதானே? சரி. ஹபர் என்று சொல்லும் போது, ஹபர் செய்தி என்று சொல்லும் போது, ஹபர் என்று சொல்லும் போது அது நபியோடும் தொடரப்பட்டிருக்கும், நபி அல்லாதவர்களோடும் தொடரப்பட்டிருக்கும். நபியோடும் தொடரப்பட்டிருக்கும், நபி அல்லாதவர்களோடும் சஹாபாக்களும் என்ன செய்யும், தொடர்பு பட்டிருக்கும். புரியுது அவங்க சொல்றது? அப்ப இந்த ஒரு வேறுபாடு அதில் இருக்குது. இதுல ஹபர்ல, இதுல ஹபர் என்பது புரியுது அவங்க சொல்றது. அதே போன்று மூன்றாவது ஒரு விளக்கத்தை இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹபர் என்பதற்கு இது அதைவிட பொதுவானது, அதைவிடவும் விசாலமானது. அப்ப ஹதீஸ் என்று சொல்லும் போது யாரை தொட்டு வந்ததும் அது யாரோட சம்பந்தப்படும், நபியோடு சம்பந்தப்படும். ஹபர் என்று சொல்லுகின்ற போது அது நபியை தொட்டும், அதே போன்று நபி அல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவர்கள், அது சஹாபாக்கள், தாபீன்கள், அவர்களை தொட்டெல்லாம் வரக்கூடியது என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் சுருக்கமாக சொன்னா, ஒன்று ஹதீஸ் என்ற வார்த்தைக்கும் ஹபர் என்ற வார்த்தையும் என்னது, ஒரே பொருளை தரக்கூடியது என்ற ஒரு விஷயம். அடுத்து அதுக்கு மாற்றமானது, அதற்கு மாற்றமானது. அது என்ன மாற்றமானது? என்ன, ஹதீஸ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சம்பந்தப்படும், ஹபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடும் சம்பந்தப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவர்களோடும் என்ன செய்யப்படும், சம்பந்தப்படும். சொல்றது ஹதீஸ் என்ற மாஜா அன் நபீசம் அல்ல ஹபரு மாஜா அன் கைரிஹி சொல்றது. அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போம் அல் அசர். என்ன வார்த்தை? அசர் என்ற வார்த்தை. அதாவது என்ன, அது எப்படி பாத்தீங்களா, ஹதீஸ் என்றால் மாஜா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரோடு தொடரப்படக்கூடியது, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வந்தது. ஹபர் என்றால் மாஜா அன் கைரிஹி, மாஜா அன் கைரி அப்படின்னு அர்த்தம், நபி அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதைவிட விசாலமானது என்றது என்ன சொல்றாருண்டா, ஹதீஸ் என்றால் மாஜா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் யாரை தொட்டு வந்தது, அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வந்தது. இல்லைங்களா? வல் ஹபரு மாஜா அன்ஹு அவு அன் கைரிஹி. அப்ப ஹபர் என்றால் அதாவது அது அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் வரும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாதவரிடமிருந்தும் வரும். அப்ப ரெண்டாவது மூணாவது என்ன வித்தியாசம், டிஃபரெண்ட் சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது நாங்க எப்படி எழுதி கொண்டீங்க, ரெண்டாவது ஹதீஸ் என்றால் நபியிடமிருந்து வந்தது. நல்லா கவனிங்க. ஹபர் என்றால் நபி அல்லாதவரிடமிருந்து வந்தது. ரெண்டாவது அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நபியை சம்பந்தப்படுத்தல ஹபர்ல. ஹதீஸ் என்றா யாரு, நபியை தொட்டும் வந்தது. ஹபர் என்றா நபி அல்லாதவர்களை தொட்டும் வந்தது, நபி அல்லாஹ்வோடு சம்பந்தப்படக்கூடியது. மூன்றாவது என்ன வேறுபாடு வருது என்றா, அதுல சொல்றாரு ஹதீஸ் என்றால் நபியிடமிருந்து வந்தது, ஹபர் என்றால் யாரு, நபியிடமிருந்தும் நபி அல்லாஹ்விடமும் வந்தது. வேறுபாடு புரிஞ்சுட்டா? அப்ப ஹபர் என்பது யாரோடு, ஹபர் என்ற வார்த்தை யாரோடெல்லாம் பயன்படுத்தப்படும், நபி அவர்களோடும் பயன்படுத்தப்படும், நபி அல்லாஹ்களோடும் என்ன செய்யப்படும், அது பயன்படுத்தப்படும். ஹதீஸ் என்றா கன்ஃபார்ம், அது என்னதான் நபி அவங்க சொன்னது. ஆனா ஹபர் என்று சொல்லும் போது கொஞ்சம் என்ன செய்யணும்,
கவனமா இருங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்னதா அல்லது சஹாபியுடைய கூற்றா அல்லது தாபீனுடைய கூற்றா என்ற என்னது அதோட கவனம் நமக்கு தேவை. ஹபர் என்று சொல்லும் போது அந்த வேறுபாடு அவங்களுக்கு புரியுது. அவங்க சொல்றது இதுதான் வேறுபாடு, இதில் உள்ள வேறுபாடு. சரி, அடுத்ததாக வாங்க. அசர் என்று சொல்கின்ற போது அசர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அசர் என்பது இப்ப பகியத்து ஷை, இப்ப எஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. இப்ப அசர் என்று சொன்னா இப்ப உதாரணமா இப்ப ஒன்றுடைய அடையாளம் என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்குது. இப்ப நாங்க கழுவினாலும் அதுல அடையாளம் இருக்கும், அதுக்கு அசர் என்று சொல்லுவாங்க. மொழி ரீதியா எடுத்தீங்கன்னா இது ஒரு மொழி ரீதியான ஒரு பொருள் தான் இது. சரியா? இப்ப அதே நேரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல சொல்றாரு ஹுவ முராதிஃபுன் லில் ஹதீஸி அன்ன மஅனாஹுமா வாஹித். இப்ப ஹதீஸ் என்ற வார்த்தையும் அசர் என்ற வார்த்தையும் என்ன ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதான். ஹதீஸ் என்று சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹோட என்னது கூற்றுக்களும் அவைகள் எஞ்சி இருக்குதா இல்லையா? நபியுடைய கூற்றுக்கள், நபியுடைய செயல்கள், நபியுடைய அங்கீகாரங்கள் இருக்குதா இல்லையா? எஞ்சி இருக்குதா இல்லையா? எனவே அசர் என்ற வார்த்தை மொழி ரீதியாக எடுத்தீங்கன்னா அந்த ஹதீஸோடு என்னதான் நேர்படக்கூடிய ஒரு வார்த்தை தான், நேர்படக்கூடிய ஒரே பொருளில் உள்ள வார்த்தை தான். ஆனால் இப்ப நடைமுறை ரீதியாக மார்க்கத்துடைய கோணத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது சஹாபாக்களோடும் தொடர்படுத்தப்படும், சஹாபாக்களோடும் தாபீன்களோடும் இது தொடரப்படும். அதாவது சஹாபாக்களுடைய சொல் செயல், தாபீன்களுடைய சொல் செயல். இதுதான் நீங்க இதை கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது அசர் என்று சொன்னால் ஹதீஸுக்கு நேர்பாடான வார்த்தை தான். ஆனால் நடைமுறை ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அசர் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அசர் என்பது அது சஹாபாக்களுடைய கூற்றாக, சஹாபாக்களுடைய செயலாக, அதே போன்று தாபீன்களுடைய சொல்லாக, தாபீன்களுடைய செயலாக அது இருக்கும். எது அசர் சொல்றது அசர் என்பது. அசர் இப்ப உதாரணமாக இப்ப நபியோடு தொடர்படுத்தி அசருன் நபி என்று மாதிரி சேர்ந்து வந்துச்சுன்னா என்னது அது நபி மொழியை மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியும். அசர் என்ற வார்த்தை பொதுவாக வரும்போது அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது சஹாபாக்களுடைய கூற்றாக, சஹாபாக்களுடைய செயலாக, தாபீன்களுடைய சொல்லாக, தாபீனுடைய செயல். அப்ப இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், சரிதானே? சில அடிப்படைகள். இப்ப நாங்க இப்ப சிலவங்க சொல்லுவாங்க ஃபீஹி அசர் சொல்லி ஃபீஹி அசர்னுவாங்க. ஃபீஹி அசர்ண்டா இதுல ஒரு சஹாபியுடைய கூற்று இருக்கிறது, இதுல ஒரு சஹாபியுடைய கூற்று இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்துல என்ன செய்யப்படும், அது பயன்படுத்தப்படும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப நாங்க இதுல கவனிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் எடுத்தா அது முக்கியமான ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று என்ன, சனத் அறிவிப்பாளர் வரிசை, அடுத்ததாக அல் மத்ன் அந்த ஹதீஸுடைய மூல வார்த்தைகள். இப்ப இஸ்னாத், இப்ப இதுல அந்த இஸ்னாத் என்பது அதுதான். இஸ்னாத் என்ன, அந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு தான் இஸ்னாத் என்று சொல்வது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இதற்கு இரண்டு விதமான பொருள்கள் இதற்கு இருக்கின்றன, இதற்கு இரண்டு விதமான பொருள் இருக்கின்றன. இப்ப ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப சில ஹதீஸ் நூல்களுக்கு பேர் எப்படி இருக்கும், முஸ்னத் என்று இருக்கும். எப்படி இருக்கும், முஸ்னத். அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கும் என்று சொன்னா அது சுனன் என்று சொல்றது. என்ன சொல்ற, சுனன். இப்ப ஹதீஸ்களுடைய அறிஞர்கள் ஹதீஸ்களை தொகுக்கின்ற போது அவங்க எந்த அடிப்படையில் தொகுத்தாங்க என்பதை வைத்து இது முடிவு செய்யப்படும். உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா ஹதீஸ்களுடைய சில அறிஞர்கள் மார்க்க சட்ட திட்டங்கள் என்ற அந்த தலைப்பில் தொகுத்திருப்பான். முதல் பாடம் சுத்தம், இரண்டாவது பாடம் தொழுகை வுது, மூன்றாவது பாடம் என்ன தொழுகை, நோன்பு, இப்படி ஜகாத், ஹஜ்ஜன் இப்படி கொண்டு வருவான். இப்படி தொகுத்திருந்தால் இதற்கு என்ன பெயர் சொல்லப்படும், சுனன். என்ன பெயர், சுனன் என்று சொல்லப்படும். இப்ப நாங்க எடுத்து பார்க்கலாம். இப்ப சொல்லுவோம் சுனனு திர்மிதி, சுனன் நசாயி, சுனன் அபு தாவூத், சுனன் இப்னு மாஜா, சுனன் தாரமி, இப்படி எல்லாம் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் சுனன். இப்ப புகாரி முஸ்லீமுக்கும் அந்த பேர் வரும். ஆனா புகாரி முஸ்லீம் என்பது அது சஹீஹைன், என்ன சஹீஹானவைகளை மாத்திரம் கொண்டது என்ற பேரும் அதற்கு இருக்கிறது. அப்ப எனவே இது நீங்க இப்ப சுனன் என்ற பேர் என்னத்துக்கு வரக்கூடியது, சுனன் என்ற பேர் எதற்கு வரக்கூடியது, இந்த அமைப்புல தொகுத்து இருந்தா இந்த மார்க்க சட்ட திட்டங்கள்,
அந்த ஃபிக்ஹுடைய அடிப்படையில் அந்த தலைப்புகள் அப்படி தொகுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு என்ன சொல்லப்படும்? சுனன் என்று சொல்லப்படும். சரியா? அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, அதற்கு சொல்லப்படும் முஸ்னத் என்று சொல்லப்படும். என்ன பேர்? முஸ்னத். இப்ப முஸ்னத் என்றா அது எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அவங்களோட பேருக்கு கீழே கொண்டு வரப்படும். அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ் எல்லாம் எதுல வரும்? அவங்களோட அந்த பேருக்கு கீழே கொண்டு வரப்படும். உமர் ரலியல்லாஹு அறிவித்த ஹதீஸ்கள் எல்லாம் அதற்கு கீழ் வரும், அவங்களோட பேருக்கு கீழே வரும். இப்படி இது இந்த தொகுப்புக்கு சொல்ற பேர் என்ன? முஸ்னத் என்று சொல்றது. என்ன சொல்லப்படும்? முஸ்னத் என்று சொல்லப்படும். இதை நீங்க ஹதீஸை தேடி பிடிக்கிறோம்னா எப்படிதான் பிடிக்க வேணும்? அந்த அறிவிப்பாளரை வச்சுதான், அந்த சஹாபியுடைய பேரை வைத்து, இதுக்கு நாங்க பிரபலமான நூலாக எதை சொல்லுவோம்? முஸ்னத் அஹமது சொல்லலாம், முஸ்னத் அபி அவானா, முஸ்னத் அத்-தயாலிசி, முஸ்னத் ஷாஃபி, முஸ்னத் அபி ஹனீஃபா, முஸ்னத் இஸ்ஹாக், முஸ்னத் பஸார், இப்படியெல்லாம் நிறைய முஸ்னதுகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி அது தொகுக்கப்பட்டிருக்குது? அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர் அறிவித்த எல்லா ஹதீஸ்களும் என்ன செய்யப்படும்? அதுல கொண்டு வரப்படும். இதற்கு பேர் என்ன? முஸ்னத். எனவே முஸ்னத், அந்த இஸ்னாத் என்ற வார்த்தை இங்க அவர் கொண்டு வந்து என்ன சொல்றாருண்டா, இந்த ஒரு விளக்கம் அதுக்கு இருக்கிறது. முஸ்னத் என்றால் என்ன? இப்படி தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்கள் சொல்றது. அடுத்ததாக முஸ்னத் என்றால் நாங்க படிச்ச விளக்கம் என்ன? அதாவது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர். இப்ப இமாம் புகாரினா, இமாம் புகாரி ஆரம்பிப்பாரு. இமாம் புகாரி சொல்வார், நான் இவரிடமிருந்து கேட்டேன், அவர் இன்னாரிடமிருந்து கேட்டார். இப்படி என்ன செய்யும்? அந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்யும்? அதுக்கு பேர் என்ன? சனத். அறிவிப்பாளர் வரிசை முடிந்தவுடன் என்ன செய்யும்? ஹதீஸ் ஆரம்பிக்கும். நபி அவங்க சொன்னாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? மத்தன். அப்ப இங்க நீங்க என்ன எழுதிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில்சிலத்துர் ரிஜால் அல் மூசிலத்துல் லில் மத்தன். அப்ப அந்த மத்தனுக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கக்கூடிய சங்கிலி தொடர் எது? அறிவிப்பாளர் வரிசை. அந்த அறிவிப்பாளர் வரிசை, அந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு இதுக்கு பேர் என்ன? சனத். இதுக்கு என்ன பேர்? சனத். அப்ப எனவே இதை நீங்க என்ன செய்யுங்க? இதுல நீங்கள் குறித்துக் கொள்ளணும். அப்ப எனவே அந்த மத்தனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சங்கிலி தொடர் தான் மத்தன என்ன? அந்த ஹதீஸுடைய மூல வாசகங்கள். உதாரணமா இன்னமல் அஅமாலு பின்னியாத், இதுதான் ஹதீஸுடைய வாசகம். இன்னமல் அஅமாலு பின்னியாத்துக்கு முன்னால யார் வருவாங்க? அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரும். இல்லைங்க சொல்றது. அப்ப எனவே உங்களை அந்த ஹதீஸுடைய மூல வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சங்கிலி தொடர் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. அதுக்கு என்ன பேர்? சனத் என்று சொல்லப்படும். புரியுதா? அதை நீங்க என்ன செய்யுங்க? அதை சுருக்கமா எழுதிக்கோங்க. சனத் என்ன? அறிவிப்பாளர் வரிசை, அவ்வளவுதான். சனத் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. அப்ப உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு அதை மிக எளிதாக விளங்கி கொள்ள முடியும். சரியா? அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா இதுல மத்தன் என்ன? மத்தன். இப்ப மத்தன் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு படிச்சோம்? அந்த ஹதீஸுடைய அந்த மூல வாசகங்கள், வார்த்தைகள். உதாரணமா இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்பது. இப்ப இது மொழி ரீதியாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மத்தன் என்று சொல்லி சொன்னால், அதாவது இப்ப ஒரு பூமியில உயர்ந்து இருக்கக்கூடிய என்ற ஒரு மொழி ரீதியான அர்த்தம் இருந்தாலும், இப்ப நமக்கு நாங்க மார்க்கத்துடைய கோணத்துல எடுத்தீங்கன்னா, அந்த அறிவிப்பாளர் வரிசை முடிந்து ஆரம்பிக்கக்கூடிய, அறிவிப்பாளர் வரிசை முடிந்த பிறகு என்ன ஆரம்பிக்கும்? ஹதீஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பேர்? மத்தன். அப்ப என்ன எப்படி எழுதிக்கோங்க? அந்த ஹதீஸுடைய மூல வார்த்தைகள், ஹதீஸுடைய மூல வாசகங்கள் என்பது என்ன செய்யும்? அது மத்தனாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில இப்ப நாங்க படித்த விஷயங்களை என்ன செய்வோம்? கொஞ்சம் ஒரு மீட்டல் செஞ்சு கொள்வோம். கொஞ்சம் ஒரு மீட்டல் ஒன்று செய்து கொள்வோம். ஏன்னா அதுக்கு அடுத்த பாடத்துக்கு நாங்க போறதுக்கு முன்னால், அடுத்த பாடத்தை நாங்க போறதுக்கு முன்னால இன்றைக்கு படிச்சது கொஞ்சம் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாதால சில சிரமமாக இருக்கலாம். இப்ப நாங்க இன்றைக்கு படிச்சது, நீங்க முதலாவது நாம் இதில் உங்களுக்கு சொன்ன விஷயம், இந்த ஹதீஸ்களையுடைய அடிப்படையை பற்றி, ஒரு அடிப்படைகள், அதனுடைய விதிகளை பற்றி தான் அங்க என்ன செய்யறோம்? படிக்கக்கூடிய ஒரு கலை. இது படிக்கக்கூடிய ஒரு கலை. இப்ப இதனுடைய பிரதான நோக்கம் என்ன? இதனுடைய பிரதான நோக்கம் என்ன? நாங்க எதை அறிந்து கொள்றது? அறிவிப்பாளர் வரிசையையும், அறிவிப்பாளர் வரிசை, அதே போன்று ஹதீஸுடைய
அந்த மூலம் விளங்கிச்சா? இதை அறிந்து கொள்ள இந்த அடிப்படையில் தான் எது முடிவு செய்யப்படும்? ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுப்பதா? சொல்றது இது ஆய்வுக்கு உட்படுத்தனே ஹதீஸ் என்ன செய்யப்படும்? அது அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா அல்லது என்ன செய்யறது மறுப்பதா என்பது இந்த கலையை நாங்கள் அறிந்து கொள்வது இந்த அடிப்படையில் தான் இது இருக்கிறது. சரி, அது அடுத்ததாக அதுல தலைப்பு என்று சொல்லி கொண்டு வந்து அதுல நாங்கள் என்ன எழுதி கொண்டோம்? அறிவிப்பாளர் வரிசை, அந்த ஹதீஸுடைய மூலத்தை வைத்து அந்த ஹதீஸை என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்று முடிவு செய்தல். சரி, அடுத்தது இதை நாம் கற்றுக்கொள்வதனுடைய பலன் என்ன? இந்த கலையை நாம் கற்றுக்கொள்வதனுடைய பலன் என்ன? என்ன பலன்? அவ சஹீஹான ஹதீஸில் லைஃபான ஹதீஸ் நாங்கள் என்ன செய்யறது? சஹியை பிரித்து அறிந்து கொள்வது, விளங்குவது என்பது இதனுடைய முக்கியமான பிரதான பயன். சரியா? அடுத்ததாக நாம் இதிலே பார்த்தோம், ஹதீஸ் என்ற வார்த்தை, ஹதீஸ் என்றால் அது பொருள் நேரடி பொருள் வந்து என்னது? புதியது, செய்தி என்ற அர்த்தம் இருக்குது. அடுத்த இதுல வந்து நடைமுறை ரீதியாக மார்க்கத்துடைய கோணத்தில் இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், செயல், அங்கீகாரம், அவரோட பண்புகள் நாங்கள் படிக்கும்போது என்ன செஞ்சோம்? வெளிப்படையானது, அவங்களோட உள்ளம் சார்ந்த மறைமுகமான என்ற இரண்டையும் அதில் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு வார்த்தையை பார்த்தோம், அதாவது ஹபர். இந்த ஹபர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதுல முதலாவதாக நாங்க பார்த்த விடயம் இத என்ன செய்யுது? ஹதீஸ் என்ற அந்த பொருளுக்கு என்னது? நேர்பாடான இல்லையா? ஹதீஸ் என்ற ஹபர், ஹபர் என்ற ஹதீஸ் என்ற ஒரு அர்த்தம் படித்தோம். சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அதுக்கு நேர்மாற்றமானது. அதுக்கு என்ன? நேர்மாற்றமானது என்று படித்தோம். ரெண்டாவது ஹதீஸ் என்ன எழுதிக்கிறீங்க? நபியிடம் இருந்து வந்தது ஹதீஸ். ஹபர்னா நபி அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. உதாரணமா யாரிடம் இருந்து? சஹாபாக்களிடம் இருந்து, தாபீன்களிடம் இருந்து வந்தது. மூன்றாவது ஒன்று பார்த்தோம், அது இதை விடவும் விசாலமானது என்று படித்தோம். ஹதீஸ் என்றால் நபியிடமிருந்து வந்தது, ஹபர் என்றால் நபியிடமிருந்தும் அல்லது சஹாபாக்களிடம் வந்தது என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. இப்ப ஹபர் என்று சொல்லும் போது அது என்ன? அது நபியிடமிருந்து வந்ததாக இருக்கலாம், சஹாபாக்களிடமிருந்து வந்தாங்க. ஆனா ஹதீஸ் என்றால் நாங்க என்ன செஞ்சிடும்? தெளிவா புரிஞ்சு, ஹதீஸ் யாருதான்? நபியிடமிருந்து வந்தது. அதே போன்று இதில் நாங்க படிச்சோம் அல் அசர் என்ற ஒரு வார்த்தையை படித்தோம். அசர் என்ற வார்த்தை அதுக்கும் இரண்டு கருத்துக்கள். ஒன்று வந்து ஹதீஸுக்கு என்ன? நேர்பாடானது. ஹதீஸ் என்ற அசர், அசர் என்ற ஹதீஸ் என்ற ஒரு அர்த்தம் படிச்சோம். அடுத்து என்ன படிச்சோம்? அதுக்கு வந்து நேர் மாற்றமானதுன்னு படிச்சோம். அது யாருக்கு தான், யாரோடு தான் தொடர்படுத்தப்படும்? சஹாபாக்களோட, தாபீன்கள், சஹாபாக்களுடைய சொல் செயல், தாபீன்களுடைய சொல் செயல். இதெல்லாம் நாங்கள் பின்னால இன்னும் விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு விளங்கும். நாங்கள் பின்னால இன்னும் அது டீட்டெயிலா படிக்கும் போது விளங்கும். அடுத்ததாக படிச்சோம் இஸ்னாத். சரியா? இஸ்னாத் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு விளக்கம் படிச்சோம். இஸ்னாத் என்றால் ரெண்டு விளக்கம் படிச்சோம். ஒன்று வந்து இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட நூல்கள், அறிவிப்பாளர் வரிசையை மையமாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல்கள். உதாரணமாக ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி எவர் அறிவிக்கிறாரோ அவர் அறிவித்த எல்லா ஹதீஸ்களையும் அந்த இமாம் என்ன செய்வாரு? அது கொண்டு வருவார். அதுக்கு என்ன பேர்? முஸ்னத். அதுக்கு பேர் என்ன? முஸ்னத். முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் தயாலிசன் எல்லாம் பார்த்தோம். சரி, அடுத்தது இன்னொரு விளக்கம் இந்த இஸ்னாதுக்கு படிச்சோம். அந்த விளக்கம் என்ன? இல்ல அந்த இது இந்த இஸ்னாதுக்கு அறிவிப்பாளர் வரிசை. அடுத்து நீங்க என்ன? அறிவிப்பாளர் வரிசை. இஸ்னாத் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. அறிவிப்பாளர் வரிசைக்கு இஸ்னாத் என்று சொல்றது. இப்ப நாங்க பார்த்த அந்த விஷயம் வந்து அது என்ன? ஹதீஸ் கலையுடைய இமாம்கள் ஹதீஸை தொகுக்கின்ற போது ஒன்று எப்படி தொகுத்திருப்பாங்க? ஃபிக்ஹுடைய அந்த தலைப்புகள் அடிப்படையாக கொண்டு தொகுத்தா அதுக்கு என்ன பேர்? சுனன் என்ற பெயர். அதே போன்று அறிவிப்பாளர் வரிசையை அடிப்படையாக வைத்து அவங்க தொகுத்திருந்தாங்கடா, அறிவிப்பாளர் வரிசை நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த சஹாபி தான். யார் வரிசை மொத்தம் இல்லை, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி, அந்த நபித்தோழர். அவர் அறிவித்த எல்லா ஹதீஸையும் என்ன செய்வாங்க? ஒரே இது கீழே கொண்டு வருவாங்க. அப்ப இதுக்கு வந்து பேர் நாங்க என்னன்னு படிச்சோம்? முஸ்னத் படிச்சோம்.
சரி, அடுத்ததாக நாங்க படிச்சோம் சனதுக்கு நாங்க மிக முக்கியமான விளக்கம் என்ன? அறிவிப்பாளர் வரிசை. அறிவிப்பாளர் வரிசை என்பதை படிச்சோம். சரி, அடுத்ததாக நாங்க பார்ப்போம், அதாவது மத்தன் என்று சொன்னா என்ன? அந்த அறிவிப்பாளர் வரிசை முடிந்த பிறகு என்ன செய்யும்? அந்த வாசமா ரசூலுல்லாஹ் சொன்ன கூற்று ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் மத்தன். அந்த மூலம், அதனுடைய மூல வார்த்தைகள் என்பது. சரியா? எனவே இந்த அடிப்படையில நாம் இன்றைய பாடத்தை என்ன செய்யலாம்? இத்தோடு இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளும். இந்த தலைப்பை நாங்க நிறைவு செய்துட்டு அடுத்த தலைப்புக்கு நாங்க போவோம். அடுத்த தலைப்பு என்னென்று சொன்னால், அதாவது தஃப்சீர். என்ன தலைப்பு? தஃப்சீர். தஃப்சீரை பொறுத்தவரையில நாம் சென்ற வகுப்பில் நாம் படித்தோம் தஃப்சீர் 2 வகை. தஃப்சீர் கலையை படிக்கும் போது நாங்கள் படித்தோம் என்ன? 2 வகைன்னு படித்தோம். அதுல முதலாவது என்ன படித்தோம்? சொல்லுங்க பாபா. தஃப்சீர் கலை 2 வகைன்னு படிச்சோம் தானே? சரியா நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? தஃப்சீர் அல் மஅசூர். தஃப்சீர் என்ன? அல் மஅசூர் அப்படின்னு என்ன? ஆதாரங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தஃப்சீர். ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தவை. அதுதான் தஃப்சீர் என்ன? தஃப்சீர் பில் மஅசூர். அத்தஃப்சீர் பில் மஅசூர். இப்ப ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தவை. அடுத்து 2வது வகை என்ன படிச்சோம்? அத்தஃப்சீரு பிர்ராய். அத்தஃப்சீரு பிர்ராய் என்று சொன்னா அவங்களோட அபிப்பிராயங்கள், சிந்தனை அடிப்படையில் அமைந்த தஃப்சீர். அதை 2ஆக பார்த்தோம். என்னென்னது? ஒன்று அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அடுத்து என்ன? அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஏற்றுக்கொள்ள முடியாதவை, மறுக்கப்பட வேண்டியவை என்று 2 வகை படித்தோம். சரியா? அதே போன்று நாங்க படித்தோம், இப்ப தஃப்சீர்கள் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து தஃப்சீர்கள் தொகுக்கப்பட்டுள்ளன என்ற பாதியை படிச்சோமா இல்லையா? சில தஃப்சீர்கள் ஃபிக்ஹ் உடைய சட்டதிட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தொகுக்கப்பட்டிருக்கும். சிலது இலக்கிய துறைக்கு, சிலது குறியீட்டு துறைக்கு, சிலது அறிவியல் சார்ந்த விடயங்களுக்கு, சமூகவியல் சார்ந்த விடயங்களுக்கு, இப்படியெல்லாம் முன்னுரிமை கொடுத்து தஃப்சீர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தொகுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம். சரி, பார்த்து விட்டு அடுத்ததாக நாம் என்ன படிச்சோம்? அதாவது அத்தஃப்சீர் பில் மஅசூர் என்றால் என்ன? அத்தஃப்சீர் பில் மஅசூர் என்றால் என்ன? என்ன படிச்சோம்? எழுதிங்களா? அதை குறிப்பு எழுதிக்கிறீங்களா? ஆதாரபூர்வமான அந்த அடிப்படையை வைத்து தொகுக்கப்பட்ட தஃப்சீர் என்ன? அத்தஃப்சீர் பில் மஅசூர். நான் சொல்றது, அப்ப அது குர்ஆனுடைய வசனங்களை விளக்குவதில் எதுதான் அங்க இருக்கும்? ஆதாரபூர்வமான செய்திகள் தான் அங்க இருக்கும். அதைத்தான் அங்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். எந்த ஒரு வசனத்துக்கும் என்ன செய்யப்பட மாட்டாது? ஆதாரமில்லாத செய்திகள் முன்வைக்கப்பட மாட்டாது. இதற்கு என்ன பேர்? தஃப்சீர் பில் மஅசூர். சரியா? சரி, அடுத்தது நாங்க இதை நீங்க எழுதிட்டீங்களா? எழுதலையா? எழுதிதான் இருக்கீங்க. சரி, அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பும் அந்தஸ்தும். இதனுடைய சிறப்பும் அந்தஸ்தும் என்ன எழுதிக்கிறீங்க? எழுதலையா? அதாவது தஃப்சீர் இந்த மஅசூருடைய சிறப்பை பொறுத்தவரையில இது மிக சிறந்தது. நீங்க சொல்றோம் அண்ணா, இது என்னது? மிக சிறந்தது, மிக உயர்ந்தது. ஏன் மிக சிறந்தது, மிக உயர்ந்தது என்றால் என்ன இதுல குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், அதாவது குர்ஆனுடைய நோக்கத்தை நன்கறிந்தவன் யாரு? அதை அருளியவன். அப்படித்தானே? அதை அருளியவன். அப்ப எனவே இங்கு அல்லாஹ் அருளிய அந்த வசனங்களை கொண்டும், அடுத்ததாக அந்த நோக்கத்தை மிக அறிந்தவர்கள் யாரு? அல்லாஹ்வின் தூதர். அவர்களுடைய விளக்கத்திலிருந்தும் அதற்கடுத்து யார் வருவாங்க? சஹாபாக்கள். இப்ப சஹாபாக்களுடைய அந்த விளக்கங்களில் இருந்தும், அவர்களிடமிருந்து கல்வி கற்றவர்கள், அதே போன்று அந்த மொழி வழக்கு அங்கிருந்த அந்த மொழியுடைய அந்த விளக்கங்கள், இவைகள் எல்லாம் கொண்டதாக இது இருக்கின்ற காரணத்தால் இது சிறப்பு பெறுகிறது. எது? தஃப்சீர் பில் மஅசூர். தஃப்சீர் பில் மஅசூர் என்பது ஏன் சிறப்பு பெறுகிறது என்றால், இந்த அடிப்படைகள் அதில் காணப்படுகின்றன. இந்த அடிப்படைகள் அதில் காணப்படுகின்றன. அதனால் இது என்ன செய்கிறது? இது சிறப்பு பெறுகிறது. எனவே இது நீங்க எழுதிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தஃப்சீர் பில் மஅசூர் ஏன் சிறப்பு பெறுகிறது என்றதை நீங்க எப்படி சுருக்கமா எழுதிக் கொள்வீங்க? அதாவது
அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த இறைவனுடைய அந்த வார்த்தைகள் இருந்து அதற்கு விளக்கம் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இருக்கிறான்னு பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள், அதே போன்ற ஹதீஸ்ல இருந்து சஹாபாக்களுடைய அந்த விளக்கம், தாபீன்களுடைய விளக்கம், இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான். இதெல்லாம் எப்படிதான், சும்மா கிடையாது, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இது தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது சிறப்பு பெறுகிறது. சரி, அடுத்ததாக நாம் இதில் பார்ப்போம், இந்த தஃப்சீர் பில் மஅசூர் அறிவிப்பில் பலவீனம் வருவதற்கான காரணம் என்ன? ஆதாரபூர்வமானதாகத்தான் எடுக்கப்படும். இதில் இப்படி தொகுக்கப்பட்டதுல பலவீனமானவைகள், பலவீனமான செய்திகள் வருவதற்கான காரணிகள் என்ன என்பதை இந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு, இதுல குறிப்பிடுகிறார். இப்ப இதுல அவர் சொல்கின்ற போது என்ன சொல்றாருண்டா, இதற்கான காரணங்களை சொல்கின்ற போது அவர் சொல்றாரு, இப்ப அந்த தஃப்சீருடைய நூலை தொகுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாரே, இந்த தஃப்சீருடைய நூலை தொகுக்கக்கூடிய ஆசிரியர், அவர் ஏதாவது ஒரு மதுஹப், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனை தாக்கத்துல அவர் அகப்பட்டிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட சிந்தனை, உதாரணமா இப்ப மதுஹப் என்றா இவங்களுக்கு தெரியும், ஷாஃபி மதுஹப் என்று சொல்றோம், ஹனபி மதுஹப் என்றோம், ஹம்பலி மதுஹப், எப்படி மதுஹப் ஒரு வழி இருக்குதானே. அதுல ஏதாவது அவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் சில நேரம் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப வழிகட்ட சாரார்கள் இது, இது மதுஹப் நேர் வழியில் உள்ள விஷயங்கள். இப்ப வழிகட்ட சாரார்னா சில நேரம் பாத்தீங்கன்னா ஷியாக்களுடைய வழிகட்ட சிந்தனை தாக்கங்கள், அதால பாதிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, அல்லது இந்த ராஃபிதா ஷியாக்கள் இன்னும் உள்ள பிரிவுகள், இவ்வாறான சிந்தனை தாக்கங்களுக்கு உள்ளானவர்கள் என்ன செய்வார்கள், இப்படியாக அவங்களோட கருத்துக்கு வளைந்து கொடுக்க மாதிரி என்ன செய்வாங்க, தஃப்சீரை கொண்டு வரும்போது அவர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களுக்கு சாதகமான அறிவிப்புகளை கொண்டு வருவாங்களே தவிர அது ஆதாரபூர்வமானதுன்னு பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்க மாட்டாங்க, அது ஆதாரபூர்வமானதுன்னு பார்க்க மாட்டாங்க. எதுதான் அவங்களோட சிந்தனை இருக்கும், அவங்களோட சிந்தனை தாக்கத்துக்கு அதை வலு சேர்க்கிறதா அதை கொண்டு வராங்க. இப்படியான காரணங்களால சில பொழுதுகள் என்ன செய்யும், பலவீனமான செய்திகள் நுழையும். அதெல்லாம் அடையாளம் கண்டு எல்லாம் அறிஞர்கள் தெளிவா அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் செஞ்சிட்டாங்க, தெளிவா அடையாளப்படுத்திட்டாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதுல சில நேரம் பலவீனம் வருவதற்கான காரணிகளை அடையாளப்படுத்துறாங்க அறிஞர்கள். சரியா? அடுத்ததாக இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், அப்ப நீங்க எழுதிக்கோங்க, என்ன தவறான சிந்தனை தாக்கங்களால, உதாரணமா ஷியாக்கள் உடைய சிந்தனை தாக்கங்கள், ஹவாரிஜிகளுடைய சிந்தனை தாக்கங்கள், இப்படியானவர்கள் அந்த தஃப்சீர் நூலை தொகுக்கின்ற போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட சிந்தனைக்கு சார்பாக அந்த செய்தியை கொண்டு வருவாங்களே தவிர அதனுடைய ஆதாரத்தன்மை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். புரிஞ்சுதா சொன்னது? இல்லைங்களா இல்லையா? விளங்காட்டி கேளுங்க. சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப இந்த மாதிரியான மசூராத் என்ற தஃப்சீருடைய வகையில் பலவீனமான செய்திகள் வருவதற்கான காரணங்கள்ல, அதாவது தஃப்சீர் துறையில நீங்க எடுத்தீங்கன்னா இஸ்ராயிலியாத்னு சொல்லுவாங்க. இஸ்ராயிலியாத் என்ன, வேதக்காரர்களிடமிருந்து பெறப்படும் செய்திகள். இஸ்ராயிலியாத் என்ன அர்த்தம், வேதக்காரர்களிடமிருந்து, இப்ப முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் இருக்குதா இல்லையா, அந்த வேதக்காரர்களிடமிருந்து பெறப்படும் செய்திகள். சிலவங்க என்ன செய்வாங்க, கூடுதலான தகவலுக்காக அந்த செய்திகளை எடுத்து போடுவாங்க. அந்த கூடுதலான தகவல்கள் இதுகளுக்காக என்ன செய்வாங்க, அந்த மாதிரியான செய்திகளை எடுத்து போடுவாங்க. அதுல எதை பார்க்க முடியாது, அறிவிப்பாளர் வரிசையை, அதுல ஆதாரத்தன்மை பார்க்க முடியுமா, முடியாது. எனவே இதுவும் என்ன செய்யுது, பலவீனமானவைகள் நுழைவதற்கு ஊடுருவதற்கு காரணம். அப்ப நீங்க வேத காரணத்தில் பெறப்படக்கூடிய செய்திகள், இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், என்ன சொல்றாங்கன்னா, அறிவிப்பாளர் வரிசையை கவனம் எடுக்கல, அறிவிப்பாளர் வரிசையை என்ன செய்யவில்லை, கவனம் இல்லாதொழித்தமை. அப்ப இதனால் என்ன ஆச்சு, இந்த ஆதாரபூர்வமான செய்திகளோடு ஆதாரமற்ற செய்திகள் கலப்பதற்கு இந்த நிலை தோன்றியது. தஃப்சீர் கலையில நீங்க எடுத்தீங்கன்னா, தஃப்சீர் கலையில என்ன செஞ்சுட்டு, அறிவிப்பாளர் வரிசையில முக்கியம் இல்லை, என்ன செஞ்சிருவாங்க, இப்ப நீங்க எடுத்து பாருங்களேன், இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்றா அதுக்கு என்ன முக்கியம், அறிவிப்பாளர் வரிசை முக்கியம், அப்படித்தானே? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, கால கதாதா சொன்னார், கால முஜாஹித் சொன்னார்ன்றா என்ன வேணும், அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை முக்கியம். அப்ப இந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன செஞ்சிட்டாங்க, அலட்சியமாக விட்டு அப்படி நேரடி அவங்க சொன்ன மாதிரி எழுதும் போது என்ன செஞ்சுட்டு, அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு.
அப்படின்னா அந்த அந்த இல்லாத ஒளித்தமையின் காரணத்தால ஆதாரமற்ற செய்திகள் நுழைவதற்கு காரணமாகிவிட்டது. அப்ப அதனாலதான் இப்ப தப்சீர்களை நீங்க எடுத்தீங்கடா, இப்ப தப்சீர்ல சொல்லப்படக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில அதுல மிக முக்கியம் என்ன, அறிவிப்பால் வரிசை என்பது இன்றியமையாது. இப்ப ஒரு ஹதீஸ் எடுங்களேன், ஹதீஸ் எடுத்தா ஹதீஸுக்குரிய அறிவிப்பால் வரிசையெல்லாம் என்ன செய்யப்படும், அவ்வளவு ஆதாரத்தன்மையெல்லாம் அதுல இருக்கும். அது போன்று இங்க கவனிக்கப்படும். இதுல அது மாதிரி இல்லைன்னா என்ன செய்யலாது, அதை ஏற்றுக்கொள்வதோ செயல்படுத்துறதுல அங்க சிக்கல் வரும். புரியுது அவன் சொல்றது. அப்ப எனவே தப்சீரை பொறுத்தவரையில இப்ப நாம் இந்த தப்சீர் அல் மஅசூர் என்பதற்குள் இவ்வாறான பலவீனமான செய்திகள் வருவதற்கான காரணம் என்ன, இவ்வாறான நூல்கள், இப்படியான நூல்கள்ல பலவீனமான செய்திகள் வருவதற்கு 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறார். எத்தனை சொன்னாரு? 3 காரணிகள் சொல்லி இருக்கிறார். அந்த 3 காரணிகள் நாங்க பின்னால கடைசியா என்ன செய்வோம், அதை நாங்க மீட்டிக்கொள்வோம். சரியா? அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தப்சீர் அல் மஅசூர் என்பது 2 வகைப்படும் சொல்றார். தப்சீர் அல் மஅசூர், மஅசூர் என்ன படிச்சோம், ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவைகள், அப்படித்தானே? ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவைகள் என்பது 2 வகைப்படும். அதாவது எது சரியானது என அறிவிக்கப்பட்டுள்ளதோ அது விளங்கிச்சாங்க சொல்றது. அப்ப எது சரியான அறிவிப்பால் வரிசையோட கிடைக்குது என்றால் அது ஹதீஸ் மாதிரி தான். அது எது மாதிரி தான், அறிவிப்பால் வரிசை இருக்குது. இப்ப இப்ப ஹதீஸ் மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்டா, ஹதீஸுக்கு எப்படி அறிவிப்பால் வரிசை இருக்கு அது மாதிரி இருக்குது. அறிவிப்பால் வரிசை இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்க என்ன செய்வது, செயல்படுத்துவது. அதை நாங்க என்ன செய்வது, செயல்படுத்துவது. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா 2வது இப்ப நாங்க மேற் சொன்ன 3 காரணிகள் சொன்னோமே. எத்தனை காரணம்? 3 காரணிகள் சொன்னோம். இந்த காரணிகளை அடிப்படையாக வைத்து அது ஆதாரமற்றதாக மாறிவிடும் போது, எப்படி மாறுது, ஆதாரமற்றதாக பலவீனமாக மாறும் போது அதை நாங்க என்ன செய்யலாது, அதை எடுத்து சொல்வதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வதோ கூடாது. புரிஞ்சு நம்ம சொல்றது. இப்ப இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படை பின்னால் நாங்க போகும்போது உங்களுக்கு இன்னும் விளங்கும். அதனுடைய உதாரணங்களோடு நாங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன செய்யும், அது விளங்கும். எனவே தப்சீர் அல் மஅசூரை நாங்க எத்தனையா பார்த்தோம், 2 வகையா பார்த்தோம். ஒன்று ஆதாரபூர்வமானது, மஅசூர் ஆதாரபூர்வமானதுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதில் பலவீனம் கலப்பதற்கு சில காரணிகளால கலந்து விட்டது. அப்ப அந்த காரணிகள் விடும் போது அதை என்ன செய்யலாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதே போன்று தப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்னவென்றால், தப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்னவென்றால் அது ஆதாரபூர்வமாக கிடைக்கும் போது என்ன செய்யணும், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், அதை புறக்கணிக்க கூடாது. ஆதாரபூர்வமா கிடைக்குது இல்லையா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்றது ஆதாரபூர்வமாக கிடைக்குது. சரியா? சில நேரங்களில் சஹாபாக்களுடைய கூற்றுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும், நபியுடைய கூற்று அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இருக்குது. அப்ப எனவே ஆதாரபூர்வமாக கிடைக்கும் போது என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்க கூடாது என்பது இதனுடைய சட்டம். இதனுடைய சட்டம் தப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல வேணும், ஆதாரபூர்வமாக கிடைக்கும் போது அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்வதும் செயல்படுத்துவதும் அதில் ஒரு அவசியமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இப்ப நாங்க படிச்ச விஷயங்களை ஒரு சின்ன மீட்டர் ஒன்று நாம் செய்து கொள்வோம். நாங்க முதலாவது இன்றைய பாடத்தில் நாங்க மிக சுருக்கமாக போறதாக இருந்தா தப்சீர் தப்சீர் கலையில 2 வகை என்று படிச்சோம். ஒன்று அல் மஅசூர், தப்சீர் பில் மஅசூர். அடுத்த தப்சீர் பில் ரஅய். தப்சீர் பில் மஅசூர் என்ன, ஆதாரங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தப்சீர்கள். அடுத்தது தப்சீர் பில் ரஅய் என்ன, சிந்தனை ரீதியாக உருவான தப்சீர்கள். சிந்தனை ரீதியாக உருவான தப்சீர்கள் எத்தனை வகை? 2 வகை. ஒன்று என்னது, ஏற்கத்தக்கது. அடுத்தது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த பார்த்தோம் தப்சீர் ஒவ்வொரு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தப்சீர்கள் தொகுக்கப்பட்ட விஷயத்தை பார்த்தோம். சரி, அடுத்ததாக தப்சீர் பில் மஅசூர் என்றால் என்ன? தப்சீர் பில் மஅசூர் என்றால் ஆதாரபூர்வமான அடிப்படையில் என்ன செய்யப்பட்டவைகள் விளக்கம், அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது ஆதாரபூர்வமாக
ஹதீஸ்கள்ல இருந்து, சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் இருந்து, தாபின், இப்படி ஆதாரபூர்வமாக என்ன செய்யப்படுது, சொல்லப்படுவதற்கு தஃப்சீர் பில் மௌசூர் என்று சொல்லப்படும். அப்ப இதனுடைய இந்த தஃப்சீர் பில் மௌசூருடைய சிறப்பு என்ன? இதனுடைய சிறப்பு ஏன் சிறப்பு பெறுகிறது? அதாவது அல்லாஹ் அல் குர்ஆனை அருளியவன் அல்லாஹ், அவனுக்குத்தான் என்ன செய்ய அதனுடைய நோக்கம் ஏன் என்ற அந்த வசனங்களுடைய நோக்கம் எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். எனவே குர்ஆன்ல அதுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கங்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய விளக்கங்கள், அதுக்கடுத்து சஹாபாக்கள் கூறிய விளக்கங்கள், அதுக்கடுத்து தாபீன்கள் கூறிய விளக்கங்கள், இவைகளை மையமாக கொண்டதுதான் இந்த தஃப்சீர் என்ன பில் மௌசூர் என்பது. அதனால் இது என்ன செய்கிறது, மிகவும் சிறப்பு பெறுகிறது. சரி, அடுத்து நாங்க படிச்சோம் 3 காரணிகள். இந்த தஃப்சீர்ல கூட, இப்படியாக தொகுக்கப்பட்ட தஃப்சீர்கள்ல கூட பலவீனமான செய்திகள் ஏன் நுழைந்தன, ஆதாரமற்ற செய்திகள் ஏன் இந்த தஃப்சீர்களுக்குள் நுழைந்தன அப்படி பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. தஃப்சீர் பில் மௌசூர் என்று எப்படி போடப்பட்டது, ஆதாரங்கள் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தஃப்சீர் என்று அதுல போட்டிருக்கிறாங்க. ஆனா போடப்பட்ட தஃப்சீருக்குள் என்ன நுழைந்திருக்குது, ஆதாரமற்ற செய்திகள் நுழைந்து இருக்கின்றன. அப்ப அதற்கான காரணிகள் என்ன ஏன் என்பதுல 3 காரணிகளை சொல்கிறார். ஒன்று, அந்த நூலை தொகுத்த ஆசிரியர் இருக்கிறாரே, அவர் சில வழிகட்ட சிந்தனைகளால தாக்கம். உங்களுக்கு தெரியும், அன்றைய காலங்களில் வழிகட்ட பிரிவுகள்ல முஅ்தஸிலா, யாரு முஅ்தஸிலா என்ற வழிகட்ட பிரிவு. இப்ப சில தஃப்சீர்கள் எடுத்தீங்கன்னா, தஃப்சீர் அஸ்-ஸமக்ஷரி போன்ற தஃப்சீர்கள் எல்லாம் இந்த மாதிரியான சிந்தனை தாக்கங்கள் அதில் இருக்கும். அவங்க என்ன சிந்தனை தாக்கங்கள் அவங்கள உள்ளாகினாங்களோ, சில நேரம் அது அவங்க அறிந்தும் நடந்திருக்கலாம், அறியாமலும் நடந்திருக்கலாம். புரியுது சொல்றது? அப்ப இப்படி இந்த மாதிரியான வழிகட்ட சிந்தனை தாக்கங்கள் அவர்களுக்குள் நுழைந்த காரணத்தால் என்ன செய்வாங்க, ஏன் கொண்டு வருவாங்க பலவீனமான செய்திய, அவங்களோட சிந்தனையை நிறுவுவது, அவங்களோட அந்த சிந்தனை நிறுவுவதற்காக என்ன செய்வாங்க, ஆதாரமற்ற செய்தியையும் கொண்டு வந்து விடுவார்கள். தெரிந்து நடந்திருக்கலாம், தெரியாம நடந்திருக்கலாம். ஓகே, சரி. 2வது என்ன படிச்சோம், இல்ல இஸ்ராயிலியாத் என்ற வார்த்தை நீங்க தஃப்சீர்ல நீங்க படிக்கும் போது, இஸ்ராயிலியாத் வேதக்காரர்களிடமிருந்து பெறப்பட்ட செய்திகள், வேதக்காரர்களிடமிருந்து பெறப்பட்ட இப்ப தலைப்புகளை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த தலைப்புகள்ல வரும்போது பார்ப்பாங்க தஃப்சீர் அறிஞர்கள், இது சம்பந்தமாக அந்த வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று விளக்கத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. விளக்கத்துக்கு கொண்டு வந்தாலும் பிறகு வாரவங்க என்ன செய்வாங்க, அதை ஆதாரமாக எடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கூடுதலான விளக்கத்துக்காக சில கொண்டு வருவார்கள். இப்படியாக இந்த இஸ்ராயிலியாத் என்ற நுழைந்த காரணத்தாலும் என்ன செய்து அந்த பலவீனத்தன்மை அங்கு உருவாகிறது. சரி, 3வது என்ன, அறிவிப்பாளர் வரிசையை கண்டுகொள்ளல. அறிவிப்பாளர் இப்ப காலை இப்னு அப்பாஸ் சொன்னாருன்னா அப்படி போட்டு வைத்தாங்கடா, அங்க என்ன வேணும், அங்க அவர் சொன்னதுக்கு என்ன வேணும், அறிவிப்பாளர் வரிசை வேண்டும். அறிவிப்பாளர் வரிசை கால முஜாஹித் யார்ட்டு கேட்டார் என்ற செய்திகள் வர வேண்டும். இப்படி அறிவிப்பாளர் வரிசையை கவனிக்காம விட்டு அதை இல்லாத ஒழித்தமை காரணத்தால் ஆதாரபூர்வமான செய்திகளோடு செய்து ஆதாரமற்ற செய்திகள் எல்லாம் கலந்து விட்டன என்ற ஒரு நிலை உருவானது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்க இந்த படித்த இந்த தஃப்சீர் பில் மௌசூர்ல அடுத்ததாக நாங்க படித்தோம். தஃப்சீர் பில் மௌசூர் என்பது 2 வகை. எத்தனை வகை? 2 வகை. ஒன்று என்ன, ஆதாரபூர்வமானது என்று வந்தால், ஆதாரபூர்வமானது என்று வரும்போது அதை ஏற்று அதை செயல்படுத்துவது என்பது ஒரு அவசியமான ஒரு விஷயம். புரியாம சொல்றது, ஆதாரபூர்வமாக வருகிறது. சரியா? அடுத்ததாக என்ன, நாங்க சொன்ன மாதிரி இந்த காரணிகளால பலவீனமான செய்திகள் அதிலே ஊடுருவி விட்டால் அது நாங்கள் செய்யாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்வதோ அதை நாம் எடுத்து சொல்வதோ கூடாது. அடுத்து நாங்க பார்த்தோம் தஃப்சீர் அல் மௌசூருடைய சட்டம் என்னென்னு படிச்சோம். ஆதாரபூர்வமானதாக கிடைக்கின்ற போது, ஆதாரபூர்வமானதாக அது கிடைக்கின்ற போது அதை என்ன செய்வது, அதை எடுத்து நடப்பதும் அதை செயல்படுத்துவது அவசியம் என்ற ஒரு நிலை அங்கு உருவாகிறது. சரியா? சரி, நாங்க படித்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பின்னால் நாங்க உதாரணங்களோடு உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் என்ன செய்யும், எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.